என்னதான் நம்ம லோக்கல்ல சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும், அந்தந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட டெக்னீஷியன் வந்து சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க இந்த ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் 6 to 7 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட ஆப்ரேட்டிங் மெத்தட் அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி நான் சொல்கிறத விட இந்த கம்பெனியோட டெக்னீஷியனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. டேப் ஆன் வச்சுக்கோங்க. அதாவது எப்படி துணி எல்லாம் நார்மலாக போடுவீங்களா இல்லை கலந்து போடுவீங்களா? எல்லாம் கலந்து தான் போடுவோம். மிக்சரில் வச்சுக்கோங்க. மிக்சரில் வச்சுக்கோங்க. மிக்சடு சரி. மிக்சர் சால்ட்டை வச்சுட்டு ஒன்றுமே பண்ணணும். அந்த ரெட் கலர் பட்டன் வந்து மிக்சரில் இருக்கணும். அந்த ஆரோ மார்க் வந்து இதில் இருக்கும். ரெட்டு மிக்சரில் இருக்கணும். மிக்சரில் இருக்கணும். சரிங்களா? வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போதும். ஸ்டார்ட் பண்ணால் கூட தான் மிஷின் ரன் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து துணி கம்மியாக இருக்குது, அழுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா குயிக் வாஷ் வச்சுக்கலாம். குயிக் வாஷ் குயிக் இருக்குல்ல, குயிக் 30 அதில் வச்சிங்கன்னா அழுக்கு கம்மியாச்சுன்னா அதில் போட்டுக்கலாம். அதில் வச்சுட்டு என்ன கிளாத் வேணால் போட்டுக்கலாமா? குயிக்லேயும் எல்லா துணியும் கலந்து போட்டுக்கலாம், மிக்சர்லேயும் எல்லா கிளாத்தும் போட்டுக்கலாம். கிரல் வாஷ்னா பட்டுச்செல்லாம் பட்டு வேஷ்டி, பட்டு வேஷ்டி இருக்குல்ல, காசு ட்ரெஸ் இருக்குல்ல, அதில் போட்டுக்கலாம் கிரல் வாஷு. அதே மாதிரி உல்லன்ஸுங்கிறது போர்வை. போர்வை வந்து உல்லன்ஸ் மட்டும் தாங்க போடணும். இந்த எல்லாமே சிந்தட்டிக்னா சாஃப்டான கிளாத்து. அதாவது ஸ்டோன் வச்சது ஒர்க் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அது. இது வந்து நார்மல் வாட்டரில் வேணால் ஹோல்டு டெம்பரேச்சர் 40 டிகிரிலேருந்து 60 டிகிரி வரைக்கும் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் சுடு தண்ணி இப்போ தேவையில்லை, இப்போ ஹோல்ட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வச்சிங்கன்னா மற்ற டைமில் வச்சிங்கன்னா என்ன டெம்பரேச்சருமோ செல் பண்ணிக்கணும். இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். குயிக் வாஷுக்கு 30 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர், கிரிடல் வாஷுக்கு 30 டிகிரி, உல்லன்ஸுக்கு 30 டிகிரி, மிக்சருக்கு 40 டிகிரி. சரிங்களா? இது காட்டன் கிளாத்துக்கு 90 டிகிரி. எவ்வளோ அதிக டெம்பரேச்சர் 90 தான், அதுக்கு மேலே கிடையாது. காட்டன் கிளாத்துக்கா? ஃபுல்லாக காட்டன் கிளாத் வரைக்கும். காட்டன் கிளாத்துக்கு வந்து அது டெம்பரேச்சரா? இது எல்லாம் நார்மல் வாட்டர் ஹோல்டுனா 40 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி டெம்பரேச்சர். காட்டனுக்கு ஆக்சுவலாக ஹாட் வாட்டர் போடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு அதை வச்சுலாங்க போடுவாங்க. அதாவது நார்மல் வாட்டர்னா வேணா ஹோல்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். நீங்கள் கையில் துவைச்சிட்டிங்கன்னா அலசி புளியணும் அப்படின்னா ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னு, இல்லை உணத்தை மட்டும் செய்யணும் அப்படின்னா ஸ்பின்னு. ஸ்பின்னுனா உணர்த்துறதா? உணர்த்துற மட்டும் செய்யும். ரின்ஸ் ஸ்பின்னுனா கையில் துவைச்சிங்கன்னா அலசி புளிஞ்சு கொடுக்கும். கையில் நம்ம வாஷ் பண்ணுறது, வெளியில் துவைக்கிறது வந்துட்டு போட்டிங்கன்னா அலசி உணர்த்தி கொடுத்துரும். அதான் ரின்ஸ். அது அதில் வச்சுட்டு என்ன பண்ணும்? எப்படி அதில் வச்சுட்டு ரின்ஸ் வச்சிட்டிங்களா, ரின்ஸ் ஸ்பின் இதுக்கு நேரம் 1/2 மணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் அதே அலசிடும். ஆமாம், அது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். 1/2 மணி நேரம் அதிகபட்சம். இப்போ இதுக்கு டைம் செட் பண்ணுறது? டைம்லாம் செட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக் டைம் தான் இது. இந்த மாடல் இது பழைய மாடல். இப்போ உள்ள மாடலாம் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். பழைய மாடல் இது வந்து இருக்கிறது தான், மிஷினோட வர்றது தான். டைம் செட் பண்ண முடியாதா? பண்ண முடியாது, டைம் செட் பண்ண முடியாது. இது வந்து ஹை. இப்போ கிளாத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி செட் பண்ணுறது? இப்போ கிளாத் அதிகமாக இருக்குன்னா எப்படி டைம் செட் பண்ணுறது? டைம் செட் பண்ண முடியாது, இதில் வர்றது தாங்க டைமு. அப்படியா? இந்த மிக்சர்னா ஒரு 1/2 மணி நேரம் ஓடும், 1/2 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடும். குயிக் வாஷ்னா 1/2 மணி நேரம்னா ஒரு கூட 10 நிமிஷம் ஆகும். சரிங்களா? 3/4 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதே மாதிரி டைமிங் தான் இருக்கும். இப்போ கிளாத்து வந்து இது ஃபுல்லாக, இது எவ்வளோ கிளாத்து போடலாம் இதுக்குள்ள? ஒரு 3/4 வாசி போட்டுக்கோங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லி காமிச்சிடுவேன். டோர் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் லேட்டாக. உடனே இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்களா, மிஷின் ரன் ஆகும்போது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே டோர் ஓப்பன் ஆகாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணிட்டு 3/4 வாசி போடணும். கரெக்டாக 3/4 வாசிங்களா? இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி காமிங்க. ஓப்பன் பண்ணி காமிச்சு. இப்போ இந்த க்ளீனிங்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. கழட்டணுமா? கையில் கழட்டிக்கலாமா? இதில் காயின், ஊக்கு, ஹேர் பின்னு அந்த மாதிரி நீங்கள் தெரியாமல் போட்டால் இதில் தான் மாட்டிக்கும். இதில் மாட்டிக்கும். அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் க்ளீன் பண்ணணும்னா இதுதான் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதையா? கீழே இருக்கிறது கையில் கழட்டிக்கலாம். இந்த ஓப்பன் பண்ணுங்க, இதை ஓப்பன் பண்ணால் வந்துடும். அவ்வளோதான். இந்த தண்ணி எடுத்து வெளியே விட்டுட்டு அவ்வளோதான். கழட்டுறது. இது
இதில் இந்த முக்கால்வாசி போட்டுக்கணும். முக்கால்வாசி மட்டும் இவ்வளோ தான் போடணும் துணி. எவ்வளோ போடணும்னா இந்த இருக்குல்ல இவ்வளோ தாங்க போடணும். அது மேலே கொஞ்சம் கேப் இருக்கணும். மேலே வந்து இந்த அளவு கேப் இருக்கணும். கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கேப் இருக்கணும். துணியை வந்து சுருட்டி போடக்கூடாது, ஊற வச்சு போடக்கூடாது. ஒரு 10 கிளாத் தான் போட முடியும். 10 கிளாத் அவ்வளோதான். கிளாத்து சொல்ல முடியாது, ஒன்று பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும். அதனால் அது அந்த இந்த கணக்கு தான். ஒரு முக்கால்வாசி சும்மா கை வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு கேப் இருக்கணும்க்கா. ஃபுல்லாக போட்டால் சரியாக வாஷ் பண்ணாது. ஃபுல்லாக சரியாக போட்டால் மிஷினை ஓடாது. ஓவர்லோடும் காமிச்சு எதாவது காமிச்சிட்டே இருக்கும். அப்படியா? அதுக்கு துணியை வெளியே எடுத்தால் தான் மிஷின் ஓடும். அந்த கிளாத்தே 1 hour ஓடுமா? ஓடுங்க. நீங்கள் ஃபுல் லோடு போட்டிங்கனாலே, நீங்கள் கம்மியாக போட்டாலும் ஃபுல்லாக போட்டாலும் லிக்விடு இது கம்ஃபர்ட்டு. இதில் லிக்விடு, இதில் கம்ஃபர்ட்டா? ஆமாம். அதில் எதுவுமே இதில் வந்து எதுவுமே தேவையில்லை. இதில் என்ன போடணும்? எதுவுமே தேவையில்லை. அது ப்ரீ வாஷ் தண்ணி எடுக்கும். அது தண்ணி வந்து துணி நினைக்கிறது இதில் தான் எடுக்கும். ஓகே. உங்கள் இடையில வந்து ஒரு அட்டன் பண்ணால் சொன்னீங்கல்ல, அவங்க வந்து இங்கே எடுக்கிற மாதிரி டேரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து தண்ணி இப்போ உங்களுக்கு எடுக்காது. ரெண்டுக்குமே ஒரே இடத்துல தான் தண்ணி வரும். இப்போ லிக்விட் எங்கே ஊற்றுறது? நான் இதெல்லாம் லிக்விட் ஊற்றணும்னு சொல்லிட்டேன். இதில் லிக்விட் ஊற்றணும். இதில் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கணும். கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமே கம்ஃபர்ட் லிக்விட் ரெண்டுமே ஊற்றிடலாமா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிட்டு அதுவே எடுத்துக்குமா? அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் செட்டிங்கில் இருக்கும். ஆமாங்க. நீங்கள் எதுவுமே வந்து இடையில வந்து மிஷினை வந்து ஓப்பன் பண்ண தேவையே இல்லை. மிஷின் வந்து வேறு ஏதாவது வைப்ரேஷன் இருக்கா அந்த மாதிரி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே மிஷின் ஓப்பன் பண்ண தேவை ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இது வாஷ். இது எப்படி ஃபுல்லாக எப்படி எடுத்தீங்க? இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அங்கே ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அது வாஷ் பண்ணி கொண்டு மாட்டிடலாம். இதெல்லாம் வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகும். இந்த டிலே ஸ்டார்ட்டையும் எக்ஸ்ட்ரா ரின்ஸையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் லைட்டு பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகணும்னு விட்டுருங்க. மறுபடியும் லாக் ஓப்பன் பண்ணுறது அதே லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாக் ஓப்பன் ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மெஷின் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆப்ஷன் பண்ணிடணும். ஆமாம், மெஷின் ஓடிட்டு இருக்கும்போது அது லாக் பண்ணாலும் ஓடும். மற்ற எதுவுமே ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகும். எதுவுமே ஒர்க் ஆகாது. பசங்க எதாவது பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் எடுத்து விட்டு தான். அந்த ப்ரீ வாஷ் எதுக்குங்கண்ணா? இது ப்ரீ வாஷ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முதல்ல துணியை கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு தான். அதாவது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், அவ்வளோதான்.